ஆதியாகமம் 3 சாத்தானையும் மனிதனின் வீழ்ச்சியையும் அறிமுகப்படுத்துகிறது. இது ஒரு பேரழிவு மிக்க திருப்பு முனையான காலத்தின் வரலாற்று பார்வையை விவரிக்கும் ஒரு கதை. அதில் ஒரே கணத்தில் பாவம் முழு மனிதகுலத்தின் ஆரம்பகால வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. இது சோதனையும் சுயாதீன சித்தத்தையும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளையும் பற்றி ஒரு ஆய்வு. தேவன் ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளையை மட்டும் கொடுத்தார். ஆதியாகமம் 2:16. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இங்குதான் சோதனை தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலைக்கு வழிவகுத்தது. இந்த ஒரே ஒரு பாவச் செயலுக்கு தொலைநோக்கு விளைவுகள் இருந்தன. தேவனுடைய தண்டனை தாமதிக்கவில்லை. அவர் உடனடியாக பதிலளித்தார். பாவம் தேவனுடனும் தன்னுடனும் உள்ள ஒவ்வொரு உறவையும் பிரித்து சிதைக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். தேவன் அவர்களை அழைத்த போது ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் நிர்வாணமாக இருந்ததால் வெட்கப்பட்டார்கள். இது கீழ்ப்படியாமையுடன் வரும் அவமானத்தையும் குற்ற உணர்ச்சியையும் குறிக்கிறது. இதன் விளைவாக அவர்கள் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். தேவனுடைய நியாயம் தீர்ப்பு குறிப்பிடத்தக்கதாகவும் கடுமையானதாகவும் இருந்தது. அவர் முதலில் பாம்பை தண்டிக்கிறார். ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீர் இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஏவாளை நோக்கி சொன்னது, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாருங்கள், இது நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான போர் என்று தேவன் கூறுகிறார். சர்ப்பத்தின் தலையை நசுக்குவது ஒரு எதிர்கால மீட்பரை பற்றிய தேவனுடைய வாக்குறுதியாகும். ஏவாளின் மேசியானிய தீர்க்க தரிசனம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான எதிர்கால போராட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது கிறிஸ்துவின் இறுதி வெற்றிக்கு நிழலாக இருக்கிறது. ஏனெனில் அவர் ஒரு பெண்ணிடம் இருந்து பிறந்தார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் சாத்தானின் வல்லமையை இறுதியில் தோற்கடித்தார். சர்ப்பத்தின் வஞ்சகமே ஆதாம் மற்றும் ஏவாள் தேவனுடைய கிருபையிலிருந்து வீழ்ச்சி அடைவதற்கான முதன்மை காரணமாகும். அந்த வீழ்ச்சியுடன் தேவனிடம் இருந்து பிரிவும் ஏற்பட்டது. இதுவே மனித குலத்திற்கு பாவம் அறிமுகமான முதல் நிகழ்வாகும். இருப்பினும் 3ஆம் அதிகாரத்திலே ஓரளவு மறைக்கப்பட்டிருந்த ஒன்றை நாம் கண்டறிகிறோம். அங்கு தேவனுடைய திட்டம் உடனடியாக செயல்பட்டு பாவம், துன்பம் மற்றும் ரட்சிப்பு ஆகியவற்றை ஒரு தொடர்ச்சியான வேதாகம கருப்பொருளாக வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பங்கு மிகவும் தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உள்ளது. வீழ்ச்சிக்கான தேவனுடைய பதில், சர்ப்பத்தின் மீதான சாபம் மற்றும் மனித குலத்திற்கான தண்டனை ஆகியவை இதில் அடங்கும். வஞ்சகம் மற்றும் கீழ்ப்படியாமையினால் பாவம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை காட்ட இவை அவசியமாக இருந்தன. இது நாம் இன்று அனுபவிக்கும் வீழ்ச்சியடைந்த உலகின் பாவத்திற்கு வழிவகுத்தது. ஆதியாகமம் 3 கிறிஸ்தவத்தில் ஒரு அடிப்படை கோட்பாடாக செயல்படுகிறது. இது பாவம், வெட்கம், உடைந்த உறவுகள் மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றின் மூலத்தை விளக்குகிறது. மனித குலம் எவ்வாறு தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு சபிக்கப்பட்ட உலகத்திற்குள் நுழைந்தது என்பதை காட்டுகிறது. இது சோதனைகள், கீழ்ப்படியாமை, தேவனிடமிருந்து மறைந்து கொள்ளுதல் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்பின் தேவை ஆகிய கருப்பொருள்களை முன்னிலைப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து சுய வாழ்க்கையிலிருந்து விடுதலையையும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு திரும்புவதற்கான வழியையும் வழங்குகிறார். இது சர்ப்பத்தின் பொய்களை பகுத்தறிவது, நமது சொந்த குறைபாடுகளை அங்கீகரிப்பது மற்றும் மறைந்து கொள்வதற்கு பதிலாக தேவனிடம் ஓடுவது ஆகியவற்றை பற்றி கற்பிக்கிறது. அமைதியாக இருங்கள், நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற கீழ்ப்படிதலின் அர்த்தம் நமது அன்றாட போராட்டங்கள், வேலை மற்றும் வாழ்வின் அர்த்தத்தை தேடுவதில் எதிரொலிக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இன்று நமக்கு என்ன அர்த்தம் தருகிறது? அதை நமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் போது என்னவாகிறது? நாம் அனைவரும் நமது வாழ்வில் உடைந்திருக்கிறோம். சிலர் குறைந்த அளவிலும் சிலர் அதிக அளவிலும் நமது உடைவுகளுக்கான காரணங்களை ஆராய்ந்து நாம் எப்படி இந்த நிலைக்கு வந்தோம் என்ற யதார்த்தத்தை ஆழமாக பார்ப்போம்.
நமது வாழ்வில் உள்ள பாவம் இந்த உடைந்த நிலையின் இறுதி நிலையை எவ்வாறு பாதிக்கிறது? கிறிஸ்தவர் அல்லாத அனைவருக்கும் இது தேவனை நிராகரிக்கும் ஒரு நிலையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே உள்ள படைப்பின் விதிவிலக்கான கதை மற்றும் தோட்டத்தில் ஆதாமின் வீழ்ச்சி ஆகியவற்றை நிராகரிப்பதா? இது ஒரு மனித இயல்பு நிலையா? அதாவது தேவனை பற்றி ஆன்மீக புரிதல், வேதத்தில் உள்ள அவருடைய வார்த்தை மற்றும் சத்தியம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை மறுத்து நிராகரிக்கும் நிலையா? இது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான கதை. இதில் படைப்பின் மனித நிலை தடை செய்யப்பட்ட கனியை சாப்பிடுவதன் மூலம் வஞ்சகத்திற்கு ஆளாகிறது. படைப்பாளருக்கு கீழ்ப்படியாத இந்த செயல் படைப்பாளரின் கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. ஆனால் மீட்புக்கான வாய்ப்பை ஒருபோதும் இழக்கச் செய்வதில்லை. கீழ்ப்படியாமை என்பது தேவனிடமிருந்து பிரிவதாகும். இது வெட்கத்திற்கும் பயத்திற்கும் வழிவகுக்கிறது. கீழ்ப்படியாமை ஆன்மீக மற்றும் உறவு முறிவுக்கு வழிவகுக்கும் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நம்பிக்கையற்றவருக்கு தீர்ப்பு கடவுளின் சக்தி வாய்ந்த கையை பெறுகிறது. அதை தொடர்ந்து இந்த நம்பிக்கையின் பிரச்சனையை தீர்க்க அவரது இதய மாற்றம் ஏற்படுகிறது. தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட ஆதாமும் ஏவாளும் எடுத்த முடிவை போலவே சுதந்திரத்தின் ஆழமான பரிசை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அவர்களின் தேர்வு நமது முடிவுகளின் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை விளக்குகிறது. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் கடவுளின் வழிகாட்டுதலை தேட நம்மை தூண்டுகிறது. கடவுளின் நம்பிக்கையை தழுவுங்கள்.